பெரியார் திடலின் பெரும் போராளி தோழர் மதியமதனி அவர்களையும் வரவேற்று நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, நீட்டை நீக்கு என்கின்ற இந்த பொதுக்கூட்டமானது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற, தொடர்ந்து சமூக நீதிக்காகவும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் இடைவிடாது போராடி கொண்டிருக்கின்ற ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீட் ஏன் நமக்கு வேணாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நீட் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது படிப்பதற்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்றான் இந்த பார்ப்பனிய அரசு. படிச்சாதானா தகுதியை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு பெரியார் சொல்றார். அவ்வளவுதாங்க, படிச்சாதான் தகுதியை வளர்த்துக்க முடியும். ஆனா தகுதிகிறவன் தான் படிக்க முடியும்னு சொல்றது தான் இந்த பார்ப்பனிய அரசு. அப்போ ஏன் தமிழ்நாட்டின் மீது இந்த பிஜேபி பார்ப்பனிய அரசு ஒரு தீரா பகையை கொண்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தான் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தான் அனைத்து கல்வித்துறைகளிலும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. 40 கிலோமீட்டருக்கு ஒரு நகரம், 20 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். இது வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்வியை, மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை திருடுவதற்காகவே, கொள்ளையடிப்பதற்காகவே இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கொடுமைகளுக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் போரிட்டாரோ அதே போரை நாம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ராஜாஜி கொண்டு வந்தான் குலக்கல்வி திட்டம், அதுக்கு முன்னாடி இந்தி பிரச்சனை. அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாடு தலைநிமிர்ந்தே செல்கிறது என்று தான் அவனுடைய பொறாமை. அப்போ நீட் என்பது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பந்தொழிலை செய்தால் சொல்லுது, அறிவியல் கல்வி படிக்காதன்னு சொல்லுது, பொருளாதார கல்வியை படிக்காதன்னு சொல்லுது. குறிப்பா மருத்துவ படிப்பு உனக்கு கிடையாதுடா, சூத்திரனான உனக்கு, உழைக்கும் மக்களான உனக்கு, உழைக்கும் தமிழர்களான உனக்கு மருத்துவ கல்வி இல்லை என்று நீட் சொல்லுகிறது. சமூக நீதியை இந்தியாவிற்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய நமது தமிழ் மண்ணிற்கு இப்படி ஒரு அவநிலை. தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன, நமக்கெல்லாம் தெரியும். இந்த போராட்டங்கள் இன்றைய சூழலில் பற்றவில்லை, போதவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பார்ப்பனிய வல்லரசுக்கு எதிராக தமிழ் மக்களாகிய நாம் இடைவிடாது போராட வேண்டும், போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.